மணலுடன் லாரியை பிடித்து வந்த போலீசார் ஏன் இதுவரை வழக்கு பதியாமல் காவல் நிலையம் முன்பாக லாரியை நிறுத்தி வைத்துள்ளனர் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட கணுவாய்பேட்டை பகுதியில் இருந்து மணல் கடத்துவதாக வந்த புகார் மீது மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சதரெட்டி உத்தரவின் பேரில் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான காவலர்கள் விரைந்து சென்று அரசு அனுமதி இல்லாமல் மணல் ஏற்றி சென்ற வாகனத்தை மடக்கி பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாமல் நடவடிக்கை எடுக்காமல் மணலுடன் லாரி காவல் நிலையம் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மணலுடன் லாரியை பிடித்து வந்த போலீசார் ஏன் இதுவரை வழக்கு பதியாமல் காவல் நிலையம் முன்பாக லாரியை நிறுத்தி வைத்துள்ளனர் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பல்வேறு சந்தேக கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் இந்த வாகனம் உரிமையாளர் மீதும் வாகனத்தின் மீதும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மணல் ஏற்றுவதற்கு அனுமதி பெற்றுள்ளனரா என்று போலீசார் விசாரித்து வருவதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் அனுமதி இருக்கும் பட்சத்தில் வாகனத்தை விடுவிக்கலாம் அல்லது அனுமதி இல்லாத பட்சத்தில் வாகனத்தின் மீது உரிமையாளர் மீது மணல் கடத்தல் வழக்கை பதிவு செய்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாகனத்தை ஒப்படைக்கப்படும் என வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை உடனடியாக கருத்தில் கொண்டு துணை ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுப்பார்களா என்று பொதுமக்கள் பல்வேறு சந்தேக கேள்விகளை எழுப்பியுள்ளனர்.